எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாழை இலையில சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம். அது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுன்றதுனால தான். நம்ம வாழை இலைய சமைச்சு சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டா செஞ்சு சாப்பிடலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ ஒரே ஒரு வாழை இலை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வாழை இலைய நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓரங்களை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி வாழை இலைய சுருட்டி நம்ம கட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தடு. இந்த மாதிரி சுருட்டிக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரே ஒரு வாழை இலையில தான் இந்த ஹல்வா செய்ய போகிறேன். நம்ம செய்ய போகிறது ஒரு சூப்பரான ஹல்வா தான். இந்த வாழை, வாழைக்காய், வாழைத்தண்டு இதில் எல்லாத்துலேயுமே மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த வாழை இலையிலோட அல்வாவை நம்ம எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளாக்ஸ் பவுடர் எடுக்க போகிறேன். அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப் ஊற்றிருக்கோம். இன்னொரு கப் தண்ணியும் ஊற்றிருங்க. ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. சூப்பராக பச்சை பசேல்னு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த வாழை இலை ஜூஸில் தான் நம்ம இப்போ அல்வா செய்ய போகிறோம். இந்த திப்பி நமக்கு தேவையில்லை. இப்போ நான் அரை கப் அளவு கார்ன்ஃப்ளாக்ஸ் பவுடரும் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவும் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது இஷ்டமோ அதை முழுசாக கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் பாதி அதில் பாதி எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவு கணக்கு வரும். கோதுமை மாவு அரை கப்பு. இது ரெண்டுத்தையும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு மாவுக்கு நான் 1.25 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நுரைச்சி கொதித்து வரட்டும். மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருங்க. கைவிடாமல் கொஞ்சம் கலரி கொடுக்கணும் அந்த அல்வாக்கு. இப்போ நல்லா நுரைச்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம பாகுப்பதம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் பாகுப்பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்கிற அந்த கலவையை மெதுவாக சேர்த்துருங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் அது நல்லா வெந்து வரும். இல்லைனா வெந்துடும் ஆனால் அந்த பச்சை வாசனை இருக்கும். அதனால் மீடியமில் வச்சு செய்யுங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு கட்டிப்பட்டுடும். கைவிடாமல் கிளறி கொடுத்துட்ருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கட்டிப்பட்டுடுச்சுங்க பாருங்கள். இப்போ ஒரு 15 நிமிஷமாவது நம்ம செஞ்சால் தான் நமக்கு சூப்பரான அல்வா கிடைக்கும். கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா ஒரு திக்னஸான பக்குவத்துக்கு வந்திருக்கு. இன்னும் நல்லா வரணும். இப்போ நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ பாருங்கள் நல்லா திக்காகவே வந்துட்டுருக்கு. இப்போது இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன் நான்.
இப்போ நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச பாதாமை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு எனக்கு. அந்தளவுக்கு நம்ம செய்யும்போது தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு அல்வா நமக்கு கிடைக்கும். இல்லை நம்ம கட் பண்ணாமல் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே கூட நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், நல்ல பக்குவமாக வந்துட்டுருக்கு. இப்போ நெய் தடவின பாத்திரத்தில் இதை நம்ம கொட்டிடலாம். கொட்டிட்டு சமன் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு ஃபுல்லாக சமன் பண்ணி எடுத்துடலாம். இது அப்படியே ஒரு 2 மணி நேரம் தொடாமல் அப்படியே வச்சிட்டோன்னா நல்லா ஆறி வந்துட்ட பிறகு தான் நம்ம ஸ்லேஸ் போடணும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓரங்கள்லாம் தானாகவே விலகி வந்துருச்சு. அல்வா ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நமக்கு பிடிச்சமான சைஸில் நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இந்த வாழை இலையோட மணத்தோட இந்த அல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானது. எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், அல்வா எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. ஹெல்த்தியான வாழை அல்வாவை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.